Well, I have a question. Why do people create? Apart from money, fame, views, and likes, what do they actually create for? Most எல்லாரும் சொல்ற பதில் I create for the people. I do it for the audience. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். Yeah, that's fine. But sometimes என் மண்டைக்குள்ள hypothetical ஒரு question வரும். If there is no one to watch your videos in this world, no views, no audience, no applause, no likes, no comments, would you still create? மற்றவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் ஆஸ்க் மை செல்ஃப் திஸ் கொஸ்டின். உட் ஐ கிரியேட்? நான் கிரியேட் பண்ணுற வீடியோஸை, நான் சொல்கிற ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைனா கூட எஃபர்ட் போட்டு எழுதி ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து எடிட் பண்ணி நல்ல கண்டென்ட் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணலாம். இவ்வளோ பெர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கலனா கூட சம்பவம் நான் கிரியேட் பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண புதுசில் வைரல் ஆகிற கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணணும், நிறைய பேர் அதை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்மளை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் போக போக நான் ரிசல்ட்டை விட்டுட்டு ப்ராசஸ் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கேமரா ஆன் பண்ணி ஜாலியாக பேசிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஒரு மாதிரி ஐ ஸ்டார்ட் லவ்விங் இட். But still, I have a problem. Men only have two moods ன்ற மாதிரி. ஒரு டைம் I don't care about the audience. I'm just gonna create happily. மாஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் அதுவே சில நேரம் I need some audience. ஏன்டா என் சேனலை பார்க்கவே மாட்டீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு சுற்றிட்டு இருப்பேன். மேபி that sounds stupid. பட் யா, என்ன பண்ண, எனக்கு இப்படி தோணுது. இந்த குழப்பத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். இப்போ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு மவுஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் ஷார்ட்ஸில் அசால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு லாங் ஃபார்மேட்டை விட்டுட்டு ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரு 10 to 20K ஆடியன்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஆடியன்ஸ் என்னோட யூடியூப் சேனலுக்கு கொண்டு வந்து என்னோட யூடியூப்லேயுமே ஜாஸ்தியாக வியூஸ் ஜென்ரேட் பண்ணலாம். சேனல் மானிட்டைஸ் ஆகி காசு வர ஆரம்பிச்சிடும், ஃபேமஸும் ஆகிடலாம். காரு, பங்களா, கோடிகள் பொருள் யூடியூபர் ஆகிடலாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் ஒன்ஸ் அ வைஸ் மைண்ட் செட். கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கலாம், பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. யா, he was right. ஒரு 5-6 மாசத்துல 10 to 20K ஆடியன்ஸாவது ரீச் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் I ended up with 1300 followers. ஏன்னா லாங் ஃபார்மேட்டில் ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனை தான் நான் ஷார்ட்ஸ்லேயும் ஃபேஸ் பண்ணேன். வேலைக்கு நடுவில் கிரியேஷனை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் கன்சிஸ்டண்டாக பண்ணவே முடியல. இன்னொன்று, கிரியேஷனை பொறுத்தவரை நல்ல வீடியோஸை விட முக்கியம் ஓடுற வீடியோஸ். ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் அவங்க பார்ப்பாங்க, எது போட்டால் ஓடும், நிறைய வியூஸ் எடுக்கலான்ற மைண்ட் செட்லேயே தான் எப்பவும் கிரியேட் பண்ணணும். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் எனக்கு பிடிச்சது பண்ணணும், என்னோட ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் கிரியேட் பண்ணுறது. இப்படி இந்த நிலைமையில இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது, வா. ரெண்டாவது பிரச்சனை, I'm not a big fan of creating short form contents. ஏன்னா ரொம்ப கம்மியான டைமிங்கில் பேச வந்ததை பேசி என்னால் நான் சொல்லணும்னு நினச்ச சொல்லவும் முடியாது. ஆல்சோ வெர்டிக்கலாக என் ஸ்க்ரீனை பார்க்கவும் எனக்கு பிடிக்காது. அண்ட் நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், என்னோட என் கோல் எப்போவுமே யூடியூப் தான். ஏன்னா இங்கே உட்காந்து எவ்வளோ சில்லாக ஒரு விஷயத்த பேசணுன்னாலும் நான் டைம் எடுத்து பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நல்ல கையக்காக நீட்டி பேசுகிற அளவுக்கு ஸ்க்ரீனும் பெருசாக இருக்கும். அதனால வேறு வழியே இல்லாமல் ஷார்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே என்ன சொல்லுது, யூடியூப்னு சொல்லுதா அப்படின்னு தான் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ எதுக்கு பிளான்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ஆடியன்ஸை சேர்க்க போகிறேன் அது இதுன்னு ஷார்ட் ஃபார்ம் உள்ளுன்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே எனக்கு ஒரே மாதிரி ஒரே பிரச்சனை இருக்க தான் செய்யுது, கன்சிஸ்டன்சி அது இதுன்னு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ லவ் கிரியேட்டிங் யூடியூப் வீடியோஸ். ஜாலியாக பேசினோமா, வீடியோ போட்டோமான்னு ஒரு மாதிரி ப்ரெஷரே எடுத்துக்காம, ஐயோ இன்னைக்குள்ளே வீடியோ போடணும், நாளைக்குள்ளே வீடியோ போடணும், ஆடியன்ஸை சேர்க்கணும், மானிட்டைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு என்ன ஆகும், அப்படியே இதெல்லாம் தூக்கி வர வச்சுட்டு யூடியூப் இஸ் மை பேஷன். இதுலேருந்து ஒத்த காசு வரலைனாலும் பரவாயில்ல, ₹1 பார்க்கலைனாலும் பரவாயில்ல. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோட கண்டென்ட்டை யாருமே பார்க்க போகிறதில்ல. ஐம் கோனா கெட் 0 வியூஸ், நோ ஆடியன்ஸ் ஃபார் மீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபன்னாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற ஃப்ரீ டைமில் மட்டும் யூடியூப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஐம் ஜஸ்ட் கோனா கிரியேட் ஹாப்பிலி ஃபார் மீ, மை செல்ஃப், for the rest of my life. இனிமேல் சாதனை தான்.